அவர் அருளாலே அனைத்துருவாகுமே. அவர் திருநாமத்தை அனுதினம் போற்றிடுவோம். துதிகன மகிமை எல்லாம் அந்த தூயவர்க்கே செலுத்திடுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். இந்த கிரவில் உங்களோடு கூட சேர்ந்து பெண்களுக்கான தொடர் செய்தியில நமது ஸ்திரீகள் மிக மிக நல்லவர்கள் என்ற தலைப்பில் நான் உங்களோட பேசப் போகிறேன். நம்முடைய விசுவாச ஸ்திரீகள் மற்ற ஸ்திரீகள் மத்தியில் மிக மிக நல்லவர்கள் என்ற தலைப்பில் நான் பேசப் போகிறேன். அதற்கு அந்த தலைப்பு வசனத்தை பாருங்கள். தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகள், அவர்கள் தேவன் மேல வைத்த நம்பிக்கையை பற்றி யாருக்கும் சந்தேகம் வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் எழுதப்பட்டதான் பரிசுத்த வேதாகமம். அவர்களுக்கு தேவன் பேர்ல அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு. அதோடு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்ப தேவன் பேர்ல உள்ள நம்பிக்கையும் சரி, அதுல எந்த குறையும் யாரும் சொல்ல முடியாது. ஏன் தேவனே சொல்ல முடியாது. இந்த ஸ்திரீகள் என் பேர்ல அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு ஆண்டவரே சொல்லுவார். தேவ ஆவியானவரும் இதை எழுதியிருக்கிறார். பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கி, ஆசியா, பித்தினியா தேசங்கள்ல இருக்கிறவங்க ஒத்துக்கொண்ட காரியம். அதே சமயத்தில் அவர்களுடைய புருஷர்களுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய புருஷனுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப நம்முடைய ஸ்திரீகள் மிக மிக நல்ல ஸ்திரீகள் என்று பெயர் வாங்க வேண்டும் என்றால் முதலாவது தேவனிடத்தில் நீங்கள் சரியா இருக்க வேண்டும். உங்களுடைய நம்பிக்கை அப்படி தேவனிடத்தில் உங்கள் நம்பிக்கையா இருக்க காரணம் என்ன? அந்த தேவன் உங்களுக்கு என்ன செய்தார்? ஏசாயா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உன் பலமாகிய கண்மலை, உன் ரட்சிப்பாகிய தேவன் என்று சொல்லப்பட்டது. யாருக்கும் அவசியம் தேவன் என்கிறதை விட வேத புஸ்தகத்தில் பலவீன பாண்டம் என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கு கிறிஸ்து மிகவே ரொம்ப அவசியமானவர். உன் பலமாகிய கண்மலை, இன்னொன்று உன் ரட்சிப்பாகிய தேவன். யாருக்கு ரட்சிப்பு முதல்ல வேணும் தெரியுமா? தீமோத்தேயு நிருபத்தில் வாசிக்கும் போது, முதலாவது பாவம் செய்து மீறுதலுக்குட்பட்டு பாவம் செய்தது ஸ்திரீயானவர். அவள் பறித்து புசித்து கனியை புருஷனுக்கு கொடுத்தார். அப்ப முதல்ல பாவம் செய்தது ஏவாள். ஆகவே அவளுக்கு தான் முதல்ல ரட்சிப்பு வேணும். ஆண்டவர் இயேசு சிலுவை மரணத்தில் கொடுமையான மரணத்தை சகிக்கும் பொழுது இந்த அம்மா பலவீனமா இருக்கிறாங்களே, இந்த அம்மா ரசிக்கப்படாம இருக்கிறாங்களே, இவங்க சபையில சேர முடியாது. அப்போஸ்தலர் 2:47 பார்த்தால், வெளிப்படுத்தின விசேஷம் 21-24 பார்த்தால், பரலோக அந்த தங்க வீதியில நடக்க முடியாது. இதை நினைத்து ஆண்டவர் மரித்தார். அதனால ஏவாளா இருந்தாலும் சரி, அவளுக்கு பிறந்த பிள்ளைகள் பெண்களாக இருக்கிறவர்களே யாராயிருந்தாலும் சரி, நீங்க தேவனிடத்துல நம்பிக்கை வைக்காம நீங்க மிக மிக நல்ல ஸ்திரீகள் என்று பெயர் எடுக்க முடியாது.
இன்னொன்று, நீங்க தேவனிடத்துல நம்பிக்கை இல்லாம உங்க புருஷனுக்கு நீங்க கீழ்ப்படிய மாட்டீங்க, எழுத்து வேணும்னா நிப்பீங்க. ஏண்டா இந்த மனைவியை நான் திருமணம் பண்ணினேன் அப்படி சொல்லி திருமணம் செய்த புருஷன், உலகமெல்லாம் எடுத்த ஒரு சர்வேல சொல்றாங்க, 2 முறையாவது அந்த புருஷன் கேள்வி கேட்கிறானா, நான் இந்த பெண்ணை திருமணம் செய்து சரியா அப்படின்னு 2 முறை கேட்கிறான் சாகருக்கு முந்தி என்று சொல்லி புருஷன்மாருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். அப்படி கீழ்ப்படிந்ததுக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா? அந்த தேவனிடத்துல நம்பிக்கை உள்ள ஸ்திரீகள் அப்படி செய்தது காரணம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, ஆதாம் பாவம் செய்துட்டான், பாவியா போயிட்டான். பாவம் செய்து பாவியான ஒரே ஒருத்தன் ஆதாம் தான். நாமெல்லாம் பாவம் செய்து பாவியாகல, பாவியா பிறந்ததுனால பாவம் செய்கிறோம். அந்த சமயத்துல தேவகுமாரனாகிய இயேசு சொல்றாரு பிதாவை பார்த்து, இவன் நம்மில ஒருவரை போல ஆனான், நம்மில ஒருவரை போல ஆனான், 3வது நபர் மாறி இருக்கிறான், பாவம் செய்த பிற்பாடு அப்படி சொல்றார். அப்ப நீங்க உங்க புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, பிதாவை போல குமாரனை போல என்னுடைய புருஷன் இருக்கிறாரு என்று நீங்க தெரிஞ்சிருக்கணும். தேவனிடத்துல நம்பிக்கையுள்ள ஸ்திரீகள் நம்மில ஒருவரை போல ஆனான். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, புருஷனானவன் தேவனுடைய மகிமையும் சாயலுமாயிருக்கிறான். அவனை நீங்க லேசா எண்ணக்கூடாது. அவன் கட்டையோ நெட்டையோ கருத்தவனோ வெளுத்தவனோ தேவனுடைய சாயலா இருக்கிறான், தேவனுடைய மகிமையா இருக்கிறான். இந்த தேவனிடத்துல நம்பிக்கை வைக்காத ஸ்திரீகள்கிட்ட போய் நம்ம இந்த பிரசங்கள பண்ணா அந்த பிரசங்களை தூக்கி வீசிடுவாங்க. ஆனால் நீங்கள் தேவனிடத்துல நம்பிக்கை உள்ள ஸ்திரீகளா, விசுவாசிகளா, நீங்க ஏதாவது பேசும்போது ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறாருன்னு நினைச்சுக்கோங்க, பிதாவாகி தேவன் பக்கத்தில் இருக்கிறாருன்னு நினைச்சுக்கோங்க. நீங்க பிதாவை கீழ்படுகிறீங்களா, தேவகுமாரனை கீழ்படுகிறீங்களா அப்படின்னா அவங்க சொந்த புருஷனுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். இப்படி கீழ்ப்படியும் போதுதான் சொல்ல வேண்டும், நமது ஸ்திரீகள் மிக மிக நல்லவர்கள். அப்படி ஒரு பேர் எடுக்கிறதுக்காகத்தான் மற்ற அவிசுவாசிகளான தெய்வ நம்பிக்கை இல்லாத ஸ்திரீகள் மத்தியில ஆண்டவர் உங்களை விசுவாசிகளாக, அந்த அவருடைய தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ என்ற நிலைமையில நம்பிக்கையுள்ள ஸ்திரீகள் என்ற அந்தஸ்துக்குள்ள உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதனால நான் தேவனிடத்துல அசைக்க முடியாத நம்பிக்கை வைப்பேன், வேற எதுலையும் நான் நம்பிக்கை வைக்க மாட்டேன். நம்பிக்கைக்கு பொருத்தமானவர், தகுதியானவர். அதே சமயம் என்னுடைய சொந்த புருஷனுக்கு எல்லா காரியத்திலும், அப்படித்தான் எபேசியர்கிற பவுல் சொல்றாரு, எல்லா காரியத்திலும் நான் கீழ்ப்படுவேன். அதுதான் எனக்கு அலங்காரம். ஏனென்றால் அவர்களிலே ஒருவரை போல என் புருஷனா இருக்கிறார், தேவனுடைய சாயலா இருக்கிறார், அவருடைய மகிமையா இருக்கிறார். நான் இனி 3 குறிப்புகள் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். நம்முடைய ஸ்திரீகள், தேவன் மேல விசுவாசம் உள்ள ஸ்திரீகள், தங்களுடைய புருஷன்மாருக்கு கீழ்ப்படுகிற ஸ்திரீகள், மிக மிக நல்ல ஸ்திரீகள். அதை பற்றி நாம் 3 குறிப்பு வாசிக்கலாமா? யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள், மருத்துவச்சி அவர்களிடத்துக்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். பாத்தீங்களா, இங்கே எபிரேய மருத்துவச்சிகள் பார்வோனிடத்துல சொன்னது, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ள ஸ்திரீகள். உங்களுடைய கட்டளையின்படி நாங்க போய் குழந்தை பிறந்தவுடனே கொண்டு போடலான்னு பார்த்தா, நாங்க போறதுக்கு முந்தைய அங்க பிரசவித்துறாங்க, குழந்தை பிறந்துருது அப்படின்னு சொன்னதாக பார்க்கிறோம். தெய்வத்துக்காக ஒரு காரியத்தை அந்த பெண்கள் சொன்னது உலக பார்வையில தவறு என்று தெரிந்தாலும், வேற எப்படித்தான் இந்த மனுஷனிடத்திலிருந்து தேவ சந்ததியை காப்பாற்ற முடியும்? அப்படி சொன்னதுனால அந்த மருத்துவச்சிகளை தேவனை ஆசீர்வதித்தார், பழுகி பெருக பண்ணினார் என்று. அந்த எகிப்தின் ராஜா இதை கேட்டபோது
எபிரேய மருத்துவ இடத்துல, ஏமா நான் தான் இந்த எல்லா பட்டணங்களும் கிராமங்களும் நான் போறேன்னு, அதிகாரிகளோட ஜனங்கள் எல்லாம் பார்க்கிறேன்னு, நீ இந்த மாதிரி இந்த எபிரேய பெண்கள் எகிப்திய பெண்கள் போல அல்ல, எபிரேய பெண்கள் ரொம்ப பலமுள்ளவளா இருக்கிறேன்னு சொல்றியே, அதெல்லாம் தப்பு இல்லையா நீ சொன்னது அப்படின்னு சொல்லி மறுக்கல. நீ சொல்றத பார்த்தா நான் இதுவரையில பல்வேறு இடங்களை பிரயாணம் பண்ணி பார்த்திருக்கிறேன், எங்களுடைய பெண்களையும் பார்த்திருக்கிறேன், இந்த எபிரேய பெண்களையும் பார்த்திருக்கிறேன். இவங்க பலம் உள்ளவங்களா இருக்கிறாங்க, அவங்க பலம் குறைந்தவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் காரியத்தை பார்வோனே ஒத்துக்கொண்டதாக நான் பார்க்கிறோம். மற்றவர்களை விட நமது விசுவாச ஸ்திரீகள், தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ள ஸ்திரீகள், புருஷனுக்கு கீழ்ப்படுகிற ஸ்திரீகள் பலமுள்ள ஸ்திரீகள் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப மற்ற பெண்களும் கடவுளால படைக்கப்பட்டவங்க தான், நாமளும் கடவுளால படைக்கப்பட்டவங்க தான். மற்ற பெண்களுக்கும் தேவன் எல்லாம் கொடுத்திருக்கிறார், நமக்கும் சில வேளைகளில் வேண்டியதெல்லாம் கொடுத்திருக்கிறார். நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் தேவன் நன்மை செய்கிறார். நீதி உள்ளவர்கள் பேரிலும் அநீதி உள்ளவர்கள் பேரிலையும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆனா வித்தியாசத்தை பாத்தீங்களா? அந்த பெண்கள் ஒரு மாதிரி இருக்கிறாங்க, இந்த பெண்கள் ஒரு மாதிரி இருக்கிறாங்க. என்ன ஒரு மாதிரி இருக்கிறாங்க? இவங்க நல்ல பலம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. ஆனா எகிப்திய பெண்கள் இவர்களோட ஒப்பிடும்பொழுது பலம் குறைந்தவளா இருக்கிறாங்க. அப்ப நம்முடைய ஸ்திரீகள் மிக மிக நல்லவள் என்று சொல்லுகிறது தவறல்லவா? தவறில்லையே. இங்கே பலம் என்று சொல்லும் பொழுது சரீர பலத்தையும் குறிக்கும், ஆவிக்கிரிய பலத்தையும் குறிக்கும். எபிரேய ஸ்திரீகளை பற்றி எபிரேய மருத்துவச்சிகளே அந்த ராஜாவிட்ட சொன்ன காரியத்தை பார்த்தால் சரீர பலத்தையும் குறிக்கும், அதே சமயத்தில் ஆத்மீக பலத்தையும் குறிக்கும். நாம் எதை முக்கியப்படுத்தலாம்? வேதவசனத்தினுடைய வெளிச்சத்தில் விசுவாசிகளான தேவ ஜனங்கள் சரீர பலத்தை முக்கியப்படுத்துகிறதா, ஆத்மீக பலத்தை முக்கியப்படுத்துகிறதா என்று கேட்டால் அதற்கு ஆண்டவர் விடையளிக்கிறார். அது என்ன தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். ஆவிக்கிரிய காரியத்தை தான் ஆண்டவர் முதன்மைப்படுத்துகிறார். பரமண்டல ஜபத்தை பாருங்கள். முதலாவது தேவனுக்குரிய 3 காரியங்கள், அடுத்து மனுஷருக்குள்ள 3 காரியங்களை பற்றி சொல்றார். அப்ப விசுவாசிகளான நாம் முக்கியப்படுத்துகிற காரியம் என்ன தெரியுமா? இந்த எபிரேய மருத்துவ செயலை பற்றி எபிரேய ஸ்திரீகளை பற்றி சொல்லும் பொழுது கிறிஸ்தவ விசுவாசிகளான தேவனிடத்தில் நம்பிக்கையுள்ள தங்களுடைய புருஷனுக்கு கீழ்ப்படுகிற ஸ்திரீகளை பற்றி சொல்ல வேண்டியது, முதலாவது சிந்திக்க வேண்டியது இவருடைய ஆத்தும பலம். அதே சமயத்தில் அந்த ஆத்தும பலத்தோடு விட்டுவிடக்கூடாது. இந்த வேத பகுதியை படிக்கும் பொழுது ஆத்தும பலத்துக்கு என்ன முக்கியஸ்தானம் கொடுத்தார்களோ இந்த எபிரேய ஸ்திரீகள், அதே போல சரித்திற்கு அவர்கள் முக்கியஸ்தானம் கொடுக்கலைன்னா அவர் நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, வானத்தின் நட்சத்திரத்தை பார், இந்த மாதிரி உன் சந்ததி இருக்கும், பூமியின் மணலை பார், இந்த மாதிரி உன் சந்ததி இருக்கும் என்று சொன்னா இதெல்லாம் இப்படி பெருகிறதுக்கு யாரு காரணம்? ஸ்திரீகள் தானே. அப்ப நல்ல பலம் உள்ளவர்கள இல்லைன்னா குழந்தை பேர் எப்படி பெற முடியும்? அதுக்கு சரீர பலம் வேணும்ல. அப்ப இது ரெண்டையும் அவங்க முக்கியப்படுத்தினாங்க. ஆனால் நாம் முதலாவது சிந்திக்க வேண்டியது தெரியுமா? அவருடைய ஆத்மீக பலம், அதை பற்றி தான் சிந்திக்க வேண்டும். அந்த எகிப்து ஸ்திரீகளைப் போல அல்ல இந்த எபிரேய ஸ்திரீகள். அவர்களை விட அவர்கள் பலமுள்ளவர்கள் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவனிடத்தில் நம்பிக்கையுள்ள தங்களுடைய புருஷை கீழ்ப்படுகிற ஸ்திரீகளுக்கு பலம் தருவது என்ன? ஆவிக்கிரிய பலம் தருவது. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கும் போது வேத வசனத்தை, உபதேசத்தை நான் வாசிக்கிற அந்த காரியத்தை சொல்லும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் அது பலமான ஆகாரம் என்று சொல்றார். பலமான ஆகாரம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் போகும்பொழுது ஆண்டவர் கொடுத்த ஆகாரம் என்று சொல்வது வானத்தின் தானியத்தை கொடுத்தார். தூதருடைய அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஏ முதல் இசற்று வரையுள்ள எல்லா வைட்டமின்களும் அடங்கினதாங்க வானத்திலிருந்து வந்த அந்த மன்னா என்று சொல்லக்கூடிய ஒன்று. 2 வருஷத்துக்குள்ளேயே ஐயோ இந்த மன்னா தானே எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி அழுறாங்க. இவங்க அழுததுனால ஆண்டவர் அந்த மண்ணாம எடுத்தா வனாந்திரத்துல செத்து போய் கருவடாயிருப்பாங்க. அப்புறமும்
38 வருஷம் ஆண்டு கொடுத்தார். 40 வருஷத்தினுடைய முடிவில் தான் அவங்க விவசாயம் செய்து அப்புறம் விவசாயத்தினால உண்டான ஆகாரத்தை சாப்பிட்டாங்கன்னு சொல்லி பைபிள்ல எழுதியிருக்கு. புதிய ஏற்பாட்டில் வரும்போது அந்த மன்னாவுக்கு இணையாக வானத்திலிருந்து வந்த மன்னாவான இயேசுவானவர், அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற முழு வேதாகமும் 66 புத்தகத்தில் அவர் தான் நிறைந்திருக்கிறார். நானே ஜீவ அப்பம் என்றார். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பலமான ஆகாரமா இருக்கிறது. இது தேவனிடத்துல நம்பிக்கையுள்ள தங்களுடைய புருஷனுக்கு கீழ்ப்படுகிற நமது ஸ்திரீகள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க தாங்க இந்த ஆகாரத்தை நல்லா சாப்பிடுவாங்க ஆவிக்குரிய பலத்துக்காக. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசித்தா, அங்கே காலமே தொடங்கி மத்தியானம் வரையில என்ன செய்யறாங்க, எஸ்ரா புஸ்தகத்தை திறக்கிறாரு. எல்லாரும் கரங்குவித்து சோத்திரம் பண்ணி அவர் வாசிக்கிறாரு. அதை விளங்க பண்றவங்க 2 பக்கத்துல இருந்து விளங்க பண்றாங்க. காலையிலிருந்து மதியானம் வரையில் அதிகாலமே ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் பத்தாது என்று சொல்லி அடுத்த நாளிலும் இந்த ஜனங்கள் வந்து எங்களுக்கு வேதத்தை வாசிக்கணும், நாங்க கேட்கணும். என்ன ஆசையுள்ள ஜனங்கள் பாத்தீங்களா? நாங்கள் மிக மிக நல்ல ஸ்திரீகள் என்று பெயர் எடுக்க வேண்டும், ஆவிக்கிற பலசாலிகளா இருக்க வேண்டும் என்றால் அதற்கு என்னவோ ஒரு 1/2 மணி நேரம் பைபிள் படிச்சா கேட்டா போதுமா? ஒரு பிரசங்கத்தினால நாங்க திருப்தி அடைய முடியுமா? காலமே தொடங்கி மதியானம் வரையில அடுத்த நாள் கூட அவங்க கூடி வந்தார்கள் என்று எழுதியிருக்குதே. இந்த ஆகாரத்தை சாப்பிடுறது நம்முடைய ஆத்மீகத்துக்கு ஆவிக்கிற வாழ்க்கை எவ்வளவு பலனா இருக்குன்னு தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனம் வாசிக்கும் போது, பட்டணவாசிகள், பெரையா பட்டணத்து விசுவாச மக்கள், ஆண்கள் பெண்கள், அங்க என்ன வாசிக்கிற காரியங்கள் இப்படியா இருக்கிறது. தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால ஒரு நாளாவது விடுவோமா? அப்ப பட்டணத்துல எத்தனை குடும்ப வேலைகள், உத்தியோக வேலைகள், அலுவல் வேலைகள், பிள்ளைகளுடைய வளர்ப்பு, வீட்டு காரியங்கள். ஆனால் எங்களுக்கு மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆண்டவர் வாக்கு அருளினார், அதனால மனுஷர் பிழைக்கிறார்கள். அது உயிருக்கு உயிராயிருக்கிறது. நாங்க ஆகாரம் சாப்பிடுறதுக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்றோம், எத்தனை வேளையில சாப்பிடுறோம், இது அவசியம் அல்லவா என்று சொல்லி அவங்க தினசரி வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆகவே இந்த எபிரேய ஸ்திரீகள் என்று சொல்றவங்க ஆத்மீக பலம் உள்ளவர்கள். இந்த ஆத்மீக பலம் அந்த 8 ஸ்திரீகளுக்கு கிடையாது. அப்புறம் இவருடைய ஆத்மீக பலம் எப்படி கிடைச்சது தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து ஓடுவார்கள், நடப்பார்கள், ஆனால் இளைப்படையவும் மாட்டார்கள், சோர்ந்து போக மாட்டார்கள் என்று சொன்ன காரியம் என்னது? கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்று சொல்கிறது ஜப ஜீவியத்தை குறிக்கிற ஒன்று. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், உலகத்தின இளைஞர்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற ஸ்திரீகள், அதான் நான் சொன்னேனே, வெசலி தம்பதியார், அவங்களுக்கு ஆண்டவர் 17 குழந்தைகளை கொடுத்திருந்தார். எல்லாம் ஆம்பளை பசங்க. ஒரு ஹாஸ்டலே வச்சு நடத்தலாம். தினசரி 1 மணி நேரம் அந்த அம்மா ஜபத்துக்கு முழங்கால் போட்டா கண்ணை திறக்க மாட்டாங்க. முதல்ல இந்த பிள்ளைகள் இடைஞ்சல் பண்ணாங்க, சில நஷ்டங்கள் எல்லாம் ஏற்பட்டது. அப்புறம் எல்லா பிள்ளைகளும் வந்து வரிசையா உட்கார்ந்து அம்மா ஜெபம் பண்ற வரைக்கும் எந்திரிக்க மாட்டாங்க. எல்லா பிள்ளைகளும் விசுவாசி. முதல் மகனும் கடைசி மகனும் அகில உலக எழுப்புதல பிரசங்கியா. ஆத்மீக பலத்தை பற்றி இந்த 8 ஸ்திரீகளுக்கு தெரியுமா? ஆனால் இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கையுள்ள ஸ்திரீகள், தங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்கள். அதனால இந்த ஆத்மீக பலத்துக்காக நான் நேரம் எடுத்து ஜெபிக்க வேண்டுமே. அண்ணால் எப்படி ஜெபம் பண்ணாங்க? இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி தேவனை துதித்தார்களே. நமக்கு நேரம் இல்லையா? ஆவிக்குரிய பலத்தை நம்ம எங்க பெற முடியும்? ஜபத்தினாலே. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனம் வாசிக்கும் போது, அதற்கு மேல உள்ள வசனங்கள் எல்லாம் வாசிக்கினா, ஆண்டவர் அந்த ஒலிவ மலையிலிருந்து பரலோகத்துக்கு போகிறார். அப்பொழுது அங்க நிறைய ஸ்திரீகளும் இயேசுவானுடைய தாயார் அங்க இருந்தாங்க, சீசர்கள் அங்க இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஆண்டவரை விடை அனுப்பிட்டு வர்றாங்க.
வந்தவங்க சரி ஆண்டவர் பரலோகத்துக்கு போயிட்டாரு, இனி வாங்க நாம எல்லாம் அவங்க வீட்டுக்கு போய் நம்மளுடைய ஜோலிகளை பார்க்கலாம் இல்லாம எல்லாரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? வந்து மேல் வீட்டாரையில ஏறினார்கள். ஆண்டவர் முதலாவது பஸ்காவை ஆசிரித்தார் பாத்தீங்களா? அந்த மேல் வீட்டறையில ஏறி அவர்கள் ஜெபத்தில தரித்திருந்தார்கள். பெண்களும் இருந்தாங்க, இயேசுநாதருடைய தாயாரும் அங்க இருந்தாங்க. அப்ப அவர்கள் ஜெபத்திற்கு கொடுத்த ஸ்தானத்தை நீங்க பாத்தீங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல எல்லா விசுவாசிகளும் அந்த 3000 பேரும் கூட அங்க விசுவாசிகளான போது பைபிள் எழுதியிருக்குது. அவருடைய அப்போஸ்தலருடைய உபதேசம் அந்நியம் அப்பம் இருக்குது ஜோமனுதல்ல உறுதியாக தடுத்திருந்தார்கள். நாங்க விட மாட்டோம். ஆவிக்குரிய பலத்தை பெறுவதற்கு வேத வாசிப்பு, பிரசங்கம், ஆவிக்குரிய பலத்தை பெறுகிறதற்கு ஜப வாழ்க்கை என்று சொல்லி அந்த நிலையில் ஜப வாழ்க்கையில அந்த பலத்தை பெற்றுக் கொண்டார்கள். இந்த ரகசியம் யாருக்கு தெரியல? இந்த எய்த்தியஸ்தர்களுக்கு தெரியல. ஆனால் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை சட்டத்தை பெற்றுக்கொண்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், அதுல பெண்களா இருக்கிறவங்க, நீங்க எங்க போய் பாருங்க, பெண்களுக்கு விட்டு அதிகம். அது அரசியலா எடுத்துக்கொள்ளுங்க, கட்சியை எடுத்துக்கொள்ளுங்க, நம்முடைய கிறிஸ்தவ கூட்டங்களை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஆண்கள்லாம் எங்க போறாங்க, இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கணும். வருஷத்துல 3 முறை இஸ்ரவேலர்ல எல்லா ஆண்களும் ஆண்டோடைய சமூகத்துல வரணும் சொல்லி பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல கட்டளை உண்டு. ஆனால் இன்றைக்கு யாரு வர்றா? பெண்கள் தான் கூடுறாங்க. என்ன காரணம்? எங்களுக்கு தெய்வம் வேண்டும், எங்களுக்கு ஆவிக்குரிய பலம் வேண்டும். ஜபக்கூட்டத்துல பாருங்க, அவங்க தான் இருக்கிறாங்க. அப்புறம் வசனம் கேட்கறதுக்கு ஜனங்கள் கூடுற இடத்துல பார்த்தா பெண்கள் தான் இருக்கிறாங்க. நம்ம ஸ்திரீகள் மிக மிக நல்லவர்கள், ஆவிக்குரிய பலம். இன்னொன்று, இந்த யாத்திரா புஸ்தகத்தில் வாசிக்கும் போது எபிரேய ஸ்திரீகள் என்று சொல்றவங்க வெறும் ஆத்மீக பலம் மாத்திரம் அல்ல, அதே சமயத்தில் அவர்கள் சரீரத்தில் தானே இருக்கிறாங்க. இந்த சரீரத்துக்கு பலம் வேணும் இல்ல? நான் பலவேறு இடங்களில் பிரயாணம் பண்ணும்பொழுது பார்த்திருக்கிறேன். இந்த பசங்கள்லாம் நல்லா வளர்றானுங்க, இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம். இந்த பெண் பிள்ளைகளை பார்த்தா இப்படி இருக்குது. ஏன் அவங்க அம்மா அம்மாட்ட கேட்டா இந்த பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்குது. ஆனால் யூத அந்த வம்ச அவங்களுடைய பழக்கங்களை நீங்க பாத்தீங்கன்னா தாய்மார்கள் விட மாட்டாங்க. ஆண் பிள்ளையும் கத்தர் கொடுத்ததான், பெண் பிள்ளையும் கத்தர் கொடுத்ததுதான். அதே போல அமெரிக்காவில் கூட அதே சிஸ்டம் இருக்குது, இங்கிலாந்துல கூட அதே சிஸ்டம் இருக்குது, யூதத்திலையும் அந்த சிஸ்டம் இருக்குது. இந்த பிள்ளைங்க எதிர்காலத்தில் பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கணும், 5 வயதுக்குள்ள நல்ல புஷ்டியான ஆகாரம் கொடுக்கணும், சரி விகித உணவு கொடுக்கணும் சொல்லி அவங்க கவனிக்கிறாங்க. அதனால அந்த பிள்ளைங்க நல்ல திடகாத்திரமா நல்லா யோசித்து பலமான காரியங்களை செய்யறாங்க. ஆனா நம்முடைய இந்தியாவில் இவ்வளவு ஆறுகள் இருந்து இவ்வளவு முன்னேற்றங்கள் இருந்து நம்ம பிள்ளைங்க எப்படி வளர்றாங்க, நம்ம பிள்ளைங்க மேல என்ன கவனம் செலுத்துறோம், அது ஒரு பெரிய கேள்விதான். ஆனால் இந்த பெண் பிள்ளைகளை பிறக்கிறவங்க இங்க இந்த வேத பகுதியை படிச்சா அவங்க வளர்ந்து வரும்போது வயதுக்கு வந்து அப்புறம் குடும்பமாகும் போது குழந்தை பெறணும், சந்ததி அவங்க மூலமா வரணும் என்பது தேவனுடைய திட்டம். ஆனா இதுக்கு நோஞ்சானா இருந்தா எப்படி இருக்கு, எப்படி குழந்தை பெறது? அதனால ஆவிக்குரிய நோஞ்சான ஆகவே ஆகாது. பெண்களை பொறுத்த மட்டும் மிக மிக நல்ல ஸ்திரீகள் சொல்ல முடியாது உங்களை பற்றி. நல்ல பலசாலிகளான பெண்களா இருங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில. இன்னொன்று, சரீர சம்பந்தப்பட்ட நிலைமை நல்ல பலமுள்ளவளா இருங்க பெண்கள். ஏனென்றால் உங்கள் மூலமாக சந்ததி வர வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். அதனால சரீர பலம் முக்கியம் அல்லவா? பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பலன் கொள்ளும்படி ஏற்ற வேளையில உண்கிற தேசமே நீ பாக்கியம் உள்ளது. சாப்பாடு சாப்பிடறதை பற்றி பாக்கியம் என்றே பைபிள்ல சொல்லியிருக்குது. எதுக்கு நீங்க சாப்பிடணும்? பலன் கொள்ளும்படி ஏற்ற வேளையில. நினைச்ச உடனே சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டதுக்கு ஜீரணமாக ஒரு 4 மணி நேரம் என்னமா ஆகும். பலன் கொள்ளும்படி ஏற்ற வேளையில உண்கிற தேசமே நீ பாக்கியம் உள்ளது என்று சொல்லப்படும். அருமையானவர்களே, நமக்கு சரி சம்பந்தப்பட்ட ஆகாரத்தை பற்றி நாம
இந்த மாதிரி சபை கூட்டங்கள் அவ்வளவு பேசுறது இல்ல. அப்படியா? அதுவும் பேச வேண்டிய ஒரு காரியம் தானே. நான் இந்த குணசாலியான ஸ்திரியை பற்றி படிச்சோமே, நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கும் போது, அவள் இருட்டோட எழுந்த அந்த அம்மா என்ன செய்யறாங்க, படி அளக்கிறதுக்கு முந்தி, வேலை செய்யறவங்களுக்கு படி அளக்கிறதுக்கு முந்தி தன் வீட்டார் அனைவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறாள் என்று எழுதியிருக்குது. அதை படிச்சீங்களா? யாராவது ஆகாரம் சாப்பிடாம இருந்தா ஏன் ஆகாரம் சாப்பிடாம இருக்கீங்க, ஏன் தண்ணி குடிக்காம இருக்கிறீங்க கேட்கணும். ஏன்னா அவங்க சரீரத்துல தானே இருக்கிறாங்க. ஆண்களும் நல்லா சாப்பிடணும். ஏன்னா அவங்க வெளியில வேலை செய்யறாங்க. சரீரத்துல தெம்பு இருந்தா தானே வெளியில வேலை செய்ய முடியும். சில பெண்கள் புருஷனோட சண்டை போட்டு சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் எப்படி இருக்கு அந்த அம்மாவுடைய சரீரம்? போதுமான சரிவிகித உணவை ஒழுங்கா நீங்க சாப்பிட்டு பாருங்க, அநேக வியாதியிலிருந்து நாம தப்பலாம். இந்த அறிவு யாருக்கு வரும்? தேவனிடத்துல நம்பிக்கை உள்ள ஸ்திரீகளுக்கு, புருஷருக்கு கீழ்ப்படுகிற ஸ்திரீகளுக்கு தான் இது வரும். நம்முடைய ஸ்திரீகள் நல்ல ஸ்திரீகள், மிக மிக நல்ல ஸ்திரீகள். அவர்கள் ஆத்துமீக பலத்தை முக்கியப்படுத்துவாங்க. அதே சமயத்தில் சரீர பலத்தை காத்துக் கொள்வாங்க, அதை தக்க வைத்துக் கொள்வாங்க. அது ரொம்ப நல்லது. நம்முடைய சரீரத்திலிருந்து உயிர் போற வரைக்கும் நம்முடைய சரீரத்துக்கு வேண்டிய ஆகாரத்தை சாப்பிடுறது நல்லது தானே. நல்லது இல்லை நீங்க பைபிள் எங்கேயாவது நீங்க சொல்லுவீங்களா? இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். வெறும் ஆத்மா மாத்திரம் இல்ல, சரீரத்திலே நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் சரீரத்துக்கும் ரட்சகராக இருக்கிறார், நமக்கு ஆத்மாவை உண்டாக்கின தெய்வமா இருக்கிறார். இது முதல் குறிப்பு. இரண்டாவது, நம்முடைய ஸ்திரீகள் மிக மிக நல்லவர்கள். யாத்திராகமம் 35 25 26. எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை பிரித்தார்கள். இங்கே பாருங்கள், ஸ்திரீகளை பற்றி தான் சொல்லப்படுகிறது. அவர்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள். அதோடு அவருடைய இருதயத்தில் ஞான எழுப்புதல் அடைந்தார்கள். எந்த ஸ்திரீயுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவங்க என்ன செய்யறாங்க, நூறுக்குறாங்க, அப்புறம் திரிக்கிறாங்க. நூறுக்கிற வேலையும் பகல் முழுசு நடக்குது, திரிக்கிற வேலையும் பகல் முழுசு நடக்குது. எதுக்கு நீங்க இதை செய்யறீங்க, ஏன் செய்யறீங்க அப்படின்னு கேட்டா, ஆசரிப்பின் கூடாரம் கட்டப்பட்டு அதுல ஆண்டவர் வாசம் பண்ணணும், நாங்க போய் எங்க தேவனை தொழுது கொள்ளணும். இதற்கு மோசே விளம்பரப்படுத்திருக்கிறாரு. தேவனுடைய சித்தப்படி காரியம் நடக்குது. அவங்க செய்யட்டும் இவங்க செய்யட்டும் என்று இல்லாம, ஞான எழுப்புதல் அடைந்த அந்த ஸ்திரீகள் அவங்க என்ன செய்யறாங்க, நூற்க வேண்டியதை நூற்று, அப்புறம் திரிக்க வேண்டியதை திரித்து அவங்க கொண்டு வர்றாங்க. இதற்கு முந்தின உள்ள வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஆசரிப்பின் கூடாரத்துக்கு அவங்க கொண்டு வந்த காரியம் பொண்ணு கொண்டு வந்தாங்க. அப்புறம் விலையேறப்பெற்ற பொருள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. பொண்ணத்தான் முதல்ல சொல்லிஇருக்குது, அப்புறம் விலையேறப்பெற்ற பொருள் எல்லாம் கொண்டு வர்றாங்க. இதெல்லாமே அந்த ஆசரிப்பின் கூடாரத்தில் தொங்க போடுற துணிகள், கயிறுகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் நூக்குறாங்க, திரிக்கிறாங்க. இந்த பெண்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், ஆண்களை விட ஞான எழுப்புதல் அடைந்து கொடுக்கிற ஸ்திரீகளாக இருக்கிறாங்க. இங்கே ஆண்களை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை, ஆண்கள் இங்க இருக்கிறாங்க. ஆனால் ஆண்கள் ஞான எழுப்புதல் அடைந்து கொடுத்தால் என்று தேவாவியானர் எழுதவில்லை. ஆண்கள் மத்தியில் ஆண்களை விட ஞான எழுப்புதல் அடைந்து கொடுக்கும் ஸ்திரீகளாக செயல்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஸ்திரீகளை நாம் மிக மிக நல்லவர்கள் என்று சொல்லாமல் நாம் இருக்க முடியுமா? இதை யார் செய்ய மாட்டாங்க? எய்த்து ஸ்திரீகள் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு ஆசரிப்பு கூடாரம்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவங்க ஆனால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களான இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீங்க ஆசரிப்பு கூடாரத்தை கட்டணும், அதற்கு பிளான் வரைபடம் எல்லாம் கொடுத்து மோசையிட்ட சொல்லி ஜனங்களுக்கு விளம்பரப்படுத்தி செயல்படுறான். இங்க பார்த்தீர்கள் என்றால், இந்த ஆசரிப்பின் கூடாரம் கட்டப்பட்டு அது பிரதிஷ்டையாக்கப்பட்டு மோசை கூட அதற்கு உள்ள போக முடியாத அளவிற்கு தேவனுடைய மகிமை அந்த இடத்தை நிரப்பி அப்ப
அப்புறம் எல்லா ஜனங்களும் அந்த ஆசரிப்பின் கூடாரத்துல போய் தேவனை தரிசித்து வேலை செலுத்தி தேவன் கொடுக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றாங்க, சரீர ஆசீர்வாதத்தையும் பெற்றாங்க. ஆண்டவர் சிலுவையில மரிக்கிற வரையில அவைகள் நிலநாட்டமாக தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டு வந்தது பழைய ஏற்பாட்டில் என்ற சரித்திரம் பார்க்கிறோம். எக்கச்சக்கமான செலவுல தான் அந்த ஆசரிப்பின் கூடாரம் கட்டப்பட்டது. அது கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிற்பாடும் அந்த ஆசரிப்பின் கூடாரம் இருக்கிற எல்லா நாட்களிலும் யாரை மறக்க முடியாது தெரியுமா? இந்த ஞானம் எழுப்புதல் அடைந்த அந்த ஸ்திரீகளை யாருமே மறக்க முடியாது. இவங்க இந்த காரியத்தை செய்யலை என்றால் அந்த ஆசரிப்பின் கூடாரம் முழுமை அடைந்திருக்கார். ஆண்டவர் அதுல வாசம் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் அது முழுமை அடைய இவர்கள் என்ன பிரயாசம் எடுக்க முடியுமோ, எவ்வளவு கொடுக்க முடியுமோ, அதற்காக நேரத்தையும் பணத்தையும் செலவு செய்ய முடியுமோ, யாரு பாராட்டுறாங்க பாராட்டல, யாரு உற்சாகப்படுத்துறாங்க உற்சாகப்படுத்தல, அதை பற்றி எங்களுக்கு விஷயமே இல்லை. அதுக்கு என்ன காரணம்? எழுப்புதல் வந்துருச்சு. அது என்ன எழுப்புதல்? ஞான எழுப்புதல். பிரசங்கின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம், ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? ஒருத்தனுக்கு ஞானம் வந்துருச்சு, ஒரு அம்மாளுக்கு ஞானம் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த ஞானம் உள்ள ஒரு பெண்ணுக்கு ஒப்பானவர்கள் உலகத்தில் யாருமே இல்லை. அப்ப இங்க ஆசரிப்பின் கூடாரத்துல இவங்க ஞான எழுப்புதல் அடைந்து இந்த காரியத்தை செய்யறாங்களே, இவங்களுக்கு ஒப்பானவர்கள் யார்? ஆண்களை பற்றி அப்படி சொல்ல முடியாது. இந்த பெண்களை பற்றி இந்த அம்மாளுக்கு ஒப்பானவர்கள் யார்? இந்த ஸ்திரீகளுக்கு ஒப்பானவர்கள் யார்? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது ஞானமே முக்கியம், வேற எதுவும் முக்கியம் அல்ல, அது 2ஆம் தரம் தான். ஞானமே முக்கியம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கும் போது அபிகாயிலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மகா புத்திசாலி. ஒரு பெண்ணை பற்றி இப்படி சொல்ல முடியுமா? சொல்லலாமா? ஏன் சொல்லக்கூடாது? அதாவது ஞானம் உள்ள ஸ்திரீக்கு ஒப்பானவன் யார்? ஞானமே முக்கியம், மகா புத்திசாலி. அதனாலதாங்க தாவீது அவருடைய குடும்பத்தையும் அழிச்சு போடாதபடிக்கு தனக்கு இருந்த ஞானத்தினால அந்த அம்மா தாவீதையும் அவளை சேர்ந்தவங்களை காப்பாற்றினாங்க. 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அங்க சேவா அப்படின்னு ஒரு மனுஷன் திடீர்னு எழும்பி தாவீதுக்கு எதிராக செய்து ஜனங்களை எல்லாம் தன் பின்னால போறதுபடி ஏவிட்டான். எல்லா ஜனங்களும் தாவீதை விட்டு போட்டு இந்த சேபா என்று சொல்லக்கூடிய மனுஷனுக்கு பின்னால போயிட்டான். இனி என்ன ஏற்படும் தெரியுமா? ஜனங்கள் எல்லாம் அந்த சேபாவுக்கு பின்னால போனா இனி ஆட்சியை தூக்கி எறிஞ்சிருவாங்க, தாவீது ராஜாவா இருக்க முடியாது. இந்த காரியம் தெரிந்த பொழுது யோவாபு படைத்தலைவன் என்ன பண்ணான் தெரியுமா? தாவீது இந்த பலஸ்தீனாவில் இஸ்ரவேல் தேசத்துல ராஜாவாக வந்தது அவர் நினைச்சு வந்ததல்ல. பரலோகத்தின் தேவன் போட்ட திட்டத்தினால் அவர் ராஜாவா உட்கார்ந்து இருக்கிறார். இந்த சேபா ஒரு சாதாரண மனுஷன். இவன் இவ்வளவு பெரிய தேசத்தை, தேவ தேசத்தை ஆள முடியுமா? பிசாசு எப்படி இவனை மூலமாய் கிரியை செய்யறான், இதை நான் இல்லாமலாக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய படைபலத்தெல்லாம் கூட்டிக்கிட்டு இந்த சேபாவுக்கு எதிராக புரட்டு போனான். அங்கு ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ இருந்து என்ன செய்தாங்க, இந்த யோவாபு தெரியாதனமா தான் இந்த காரியத்தை செய்ய வர்றாரு, யோசிக்காம இதனுடைய பின்விளைவு ரொம்ப பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி, யோவாபே நீ இத்தனை சீக்கிரமாக தாய்ப்பட்டணமான இந்த எருசலேமை அழிக்க வர்ற காரணம் என்ன, அதை சொல்லு அப்படி சொல்லி கேட்ட பொழுது, எனக்கு என்னுடைய தாய்ப்பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்ற அவசரம் கிடையாது. ஆனால் அந்த சேமா என்ற ஒருத்தர் ராஜாவுக்கு எதிராக எழும்பி ஜனங்கள் எல்லாம் கூட்டிட்டான், அதனால அவனை ஒப்பு கொடுத்தா நான் தாய் தேசத்தை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜனங்களோட புத்தியா பேசி அந்த சேபாவுடைய கழுத்தை துண்டாக்கி அங்கிருந்து வீசிட்டாப்ல. யோவாவை பார்த்த உடனே படையெல்லாம் கூட்டிட்டு போயிட்டான். பாத்தீங்களா,
இது ஆண்கள் செய்யல. குமாரன் இயேசு வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, அது பெண்களுக்கும் தானே. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல அவரே நமக்கு தேவனால ஞானமும் நீதியும் பரிசுத்த மீட்புமானார் சொன்னது, ஞானமானார் சொன்னது ஸ்திரீகளுக்கும் தானே. ஸ்திரீகள் தானே புதிய ஏற்பாட்டின் காலத்துல அதிகமா செயல்பட்டதாக பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு ஊழியம் செய்த நாட்கள்ல ஸ்திரீகள் தானே அவரை அதிகமாக ஊழியத்தில் உற்சாகப்படுத்தி இருக்கிறாங்க. சிலுவையில் மறிக்கும் போது அவருக்கு ஆறுதலா நின்றிருக்கிறதாக பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது. அதனால நம்முடைய ஸ்திரீகள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல, அவங்க மிக மிக நல்லவங்க. அதுக்கு என்ன காரணம்? ஆவிக்குரிய பலம் எங்களுக்கு தேவை. இந்த உலகத்துக்கும் பரலோகத்துக்கும் சரி சமத்தப்பட்ட பலம் இந்த உலகத்துக்கு கண்டிப்பா வேணும். அப்படி சொல்ல அது ரெண்டையும் தக்க வைத்துக் கொள்றாங்க, காத்துக் கொள்றாங்க. இன்னொன்று, நாங்கள் ஞானமுள்ள செயல்பட வேணுமே, நாங்கள் ஞான எழுப்புதல் அடைய வேணுமே. நாங்கள் இந்த ஆசரிப்பின் கூடாரம் கட்டப்படுவதற்கு எங்களால் எவ்வளவு செயல்படுத்த முடியுமோ, எவ்வளவு செலவிட முடியுமோ அதெல்லாம் செய்யலாம் என்று சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க? செயல்பட்டதுனால ஆசரிப்பின் கூடார காரியம் சரியா இருந்தது, குடும்ப காரியம் சரியாயிற்று, சமுதாய காரியம் சரியாயிற்று. எபேசு இருக்கிறோமோ 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஞானம் வெளிப்படும். யார் அனந்த ஞானம் சபையின் மூலமா வெளிப்படுவதற்கு காரணம் என்று கேட்டால் பெண்கள் தான் அதற்கு காரணமா இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க உலகமெல்லாம் பிரயாணம் பண்ணி பாருங்க, அதிகமான வேத உபதேசங்களை கேட்ட ஸ்திரீகளா இருக்கிறவங்க ஆண்களை விட பெண்கள் தான் நல்ல சரீர பலம் உள்ளவங்களா இருக்கிறாங்க, ஆத்மீக பலம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. நீங்க உலகமெல்லாம் பிரயாணம் பண்ணி பாருங்க, இந்த பெண்களா ஸ்திரீகளா இருக்கிறவங்க தான் அநேக இடங்கள்ல நிறைய கூடுகிற அந்த ஜனங்கள் மத்தியில அவங்க நல்ல ஞானம் உள்ளவங்களா இருந்து ஆண்டுடைய ஊழியத்துக்கு சபை கட்டப்படுவதற்கு ரொம்ப பேருதவியா இருந்திருக்கிறாங்க. அப்போ நம்முடைய சகோதரி பற்றி சொல்லும் பொழுது இவர்கள் மிக மிக நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டியது இல்லையா? லூக்கா எழுதின சுவிசேஷம் புதிய ஏற்பாட்டுல வரும்பொழுது லூக்கா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை என்ன வாசிக்கிறான்? அங்க ஸ்திரீகளுடைய ஒரு குழு இருந்ததை போல தெரியுது, ஒரு கூட்டம் இருந்ததை போல தெரியுது. அவங்க என்ன செய்யறாங்க? தங்களுடைய ஆஸ்திகளால ஆண்டவருக்கு ஊழியம் செய்தாங்க. ஏன் அந்த நாட்கள் ஆண்கள் கிடையாதா? அவங்க ஒரு குழுவா இயங்க முடியாதா? அவங்க அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. உத்தரவாதம், நாங்க அவருடைய ஊழியத்துக்கு ஆதரவா இருப்போம் என்று சொல்லி பணம் பொருள் எதுக்கு, அவருடைய ஊழியம் நடக்கட்டும் சொல்லி தங்களுடைய ஆஸ்திகளால அவருக்கு ஊழியம் செய்தால் இருக்குது. மார்க் 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல எல்லாரையும் விட அதிகமாய் போட்டால் யாரு? அந்த 2 காசு போட்ட விதவை பற்றி சொல்றாரு. எல்லாரையும் விட அதிகமா போட்டாலே, யாரை விட அதிகமாய் போட்டால். ஏன் ஒரு ஆணை பற்றி ஆண்டு அப்படி சொல்ல முடியல? அவர் போட மாட்டார். ஆனா அந்த ஸ்திரீ எல்லாரையும் விட அதிகமாய் போட்டால். ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசி பாருங்க, நிறைய பேர் பிரயாசப்பட்டால் எழுதியிருக்குது. ஆனால் அதிகமாய் பிரயாசப்பட்ட 3 பெண்களை பற்றி சொல்லியிருக்குங்க. நீங்க அதை போய் வீட்டுல படிச்சு பாருங்க. அவங்க பலவீன பண்டம் தான், அவங்களுக்கு குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதுல உண்மைதான். அவங்க அதிகமாய் பிரயாசப்பட்டதுக்கு என்ன காரணம்? எங்கள் மூலமாய்த்தான் பாவம் வந்தது, எங்கள் மூலமாய்த்தான் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பூலோகத்தில் வர வேண்டியிருந்தது. கல்வாரி சிலுவையில் என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதற வேண்டியதா இருந்தது. எங்க பாவம் தான் அவர் சிலுவையில் அதே காரணம். இந்த பாவ தோசை எங்களை விட்டு நீங்கிறதுக்காகவும் நன்றி கடனா நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? நாங்க ஆத்மீக பலத்தை நாங்க அவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்வோம், ஞானத்தை நாங்கள் அவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்வோம். எங்களுக்கு உள்ளது ஒன்று எங்களுடையது அல்ல. அதெல்லாம் நாங்கள் எங்கள் ஆண்டவருடைய ராஜ்யம் பரம்புவதற்காக, சபை கட்டப்படுவதற்காக, ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிதம் பண்ணப்படுவதற்காக செலவு செய்வோம் என்று தீர்மானிச்சாங்க. அப்படி தீர்மானிச்சதுனால புருஷன்மார் அதுக்கு தடையா இல்லை. அதனாலதான் இந்த காரியங்கள் எல்லாம் செயல்பட்டதுன்னு நான் பார்க்க முடியும். ஆண்டவருக்காக இந்த ஞான இருதயம் அடைந்த ஸ்திரீகள் செயல்படும் பொழுது அது தங்களுடைய நேரத்தை, தங்களுடைய பணத்தை, தங்களுடைய பொருளாதாரத்தை பாதிக்காத நிலைமையில் அதை செய்ய முடியுமா? சொல்லுங்க. எந்த ஒரு பிரயாசத்துக்கு பின்னால நீங்க பாத்தீங்கன்னா அதுல நேரம், பணம் இதெல்லாம் எக்கச்சக்கமா செலவாயிருக்கு. அப்பத்தாங்க அந்த பிரயாசத்தினுடைய பலனை அனுபவிக்க முடியும். இன்றைக்கு பாருங்கள், நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்கிறதுக்கு நான் உங்களை அனுப்பினேன்னு சொல்றாரு. வேற ஒருத்தர் பிரயாசப்பட்டாங்க, இப்ப நீங்க அறுக்கிறீங்க. இந்த பிரயாசத்தினுடைய பின்னணி யார் தெரியுமா? என்னுடைய தாயார்ட்ட நான் கேட்பேன், அப்ப நான் ரசிக்கப்படல, எனக்கு இந்த கொடுக்கிற விஷயத்த எனக்கு தெரியாதுங்க. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்ற மாதிரி. வரவங்களெல்லாம் வீட்டுல வச்சு சாப்பாடு கொடுப்பாங்க, யாரு வந்தாலும் வீட்டுல வச்சு சாப்பாடு கொடுப்பாங்க.
யாரு வந்தாலும் சும்மா அனுப்ப மாட்டாங்க, காணி கொடுத்த. ஏன் அதெல்லாம் அப்படி செய்றீங்க? அடே உனக்கு இப்ப விளங்காது. அப்போ ஞானம் எழுப்புதல் அடைந்த ஸ்திரீகள், நம்முடைய ஸ்திரீகள் மிக மிக நல்லவங்க. அதற்கு சூழ்நிலை சில சமயத்தில் ஆதரவா இல்லாம இருக்கலாம், என்னுடைய தாயா இருக்கலாம். எனக்கு விவரம் தெரிய சூழ்நிலை ஒரு சூழ்நிலை கூட சாதகமா இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையை சாதகமாக்க தீர்மானிச்சாங்க. ஆண்டவர் அதுக்குள்ள விரலையும் அருளி விசுவாசியா இருந்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்தார். மூன்றாவது ஒரு குறிப்பு கூட சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய ஸ்திரீகள் மிக மிக நல்லவர்கள். ஒன்று ஆத்தும பலம், இரண்டாவது சரீர பலம், இன்னொன்று ஞானம் எழுப்புதல் அடைவாங்க, யாரும் தூண்டாமலே. அப்புறம் கணக்கு பார்க்காம கொடுப்பாங்க ஊழியத்துக்கு, ஆண்டோடைய காரியத்துக்கு. அப்படித்தாங்க உலகம் எல்லாம் ஊழியங்கள் பரம்பி இருக்கிறது. பெண்கள் கொடுத்த காணிக்கையினால, பெண்களுடைய உதவியினால, உழைப்பினாலதான் உலகம் எல்லாம் ஊழியம் பரம்பி இருக்கு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்த உடனே முதலாவது யாருக்கு தரிசனம் பண்ணாரு தெரியுமா? தெரியும், மகதலேனா நாம் மரியாள். அதற்கு என்ன காரணம்? அவள் ஆண்டவரை அதிகமா நேசித்தாள். 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். ஒரு பிசாசு ஒரு பெண்ணை பிடிச்சால அது பண்ற கொடுமை பயங்கரமா இருக்கு. 7 பிசாசுன்னு சொன்னா கொடுமையிலும் கொடுமை. துரத்திட்டார். அந்த நன்றி கடனா அவ தனக்கு உண்மையான ஊழி செய்வானா இருந்த பொழுது முதலாவது எழுந்த உடனே மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். அப்படி செய்யலாமா? ஏன் செய்யக்கூடாது? இன்றைக்கும் பாருங்க, ஒரு காரியத்தை ஒரு அம்மாட்ட சொல்லிருங்க, ஒரு ஸ்திரீட்ட சொல்லுங்க, ஒரு வாரத்துக்குள்ளே வாழ்ப்பாறையே கெடுகலைங்கிற அளவு சொல்லிடுவாங்க. அந்த செய்தியை அடக்கவே மாட்டாங்க. பெண்களுக்கு அவ்வளவு பெரிய திறமை உண்டு. அப்போ நம் மூலமாய், பெண்கள் மூலமாய்த்தான் ஆண்டவர் செயல்பட துடிக்கிறார். அவங்களுக்கு நல்ல திறமை ஆண்டு கொடுத்திருக்கிறார். நல்லா பேசக்கூடிய கனகனன்ற பேசக்கூடிய நல்ல ராகத்தையும் தொண்டையும் கொடுத்திருக்கிறார். நீங்க மிக மிக நல்லவர்கள், அதை ஆண்டவருக்கா பயன்படுத்தினார். மூன்றாவது நியாயாதிபதிகள் 5:24 படிங்க. ஸ்திரீகளுக்குள்ளே ஆசிரிக்கப்பட்டவள் யாகேல். கூடாரத்திலே வாசமா இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே. அப்ப என்ன அங்க விளங்குது? எல்லா ஸ்திரீகளும் பழைய ஏற்பாட்டுல கூடாரத்துல வாசம் பண்றாங்க. ஒரு ஸ்திரீயாவது தேவனிடத்துல நம்பிக்கையுள்ள ஸ்திரீ, தன்னுடைய புருஷனுக்கு கீழ்ப்படுகிற ஸ்திரீ, இதெல்லாம் வேணாங்க. இந்த கூடார வாசம் எல்லாம் வேணாம். அதெல்லாம் பழைய காலத்துல சம்பவங்க. இப்ப எவ்வளவு நாகரிகங்கள் முன்னேறிட்டு போறது, காலத்துக்கு ஏற்றபடி நாம போகாம இந்த கூடாரத்திலே வாசம் பண்ணிட்டு இருக்கிறது. உலக மக்கள் நம்மளை பத்தி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு இல்லாம பழைய ஏற்பாடுல இருந்த எல்லா ஸ்திரீகளும் கூடாரத்துல வாசம் பண்றாங்க. அந்த கூடாரத்தில் வாசம் பண்ணுகிற ஸ்திரீகளுக்குள்ளே யாகேல் ஆசிரியக்கப்பட்டவள் சொல்லி இதை பற்றி சொல்லும் பொழுது, பழைய ஏற்பாட்டில் இருந்த ஸ்திரீகள் அப்படி என்றால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஸ்திரீகளுக்கு அதே உபதேசம்தான். கூடாரவாசிகளான நமக்கு இங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ என்ற ஒரு அருமையான கீர்த்தனை பாடல் உண்டு. அது பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் கூடார வாசம், புதிய ஏற்பாட்டில் உள்ளவங்களுக்கு அது இல்லை அப்படி என்ற ஒரு உபதேசம் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் இருந்தவர்களும் பரதேசிகள் என்று சொல்லப்படுகிறது, புதிய ஏற்பாட்டில் இருக்கிறவர்களும் பரதேசிகள் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் எளிமையை விரும்பி அதில் திருப்தி அடைந்து ஆண்கள் கூட சாதிக்க முடியாத காரியத்தை சாதிக்கிற திறமசாலியான ஸ்திரீகள். அப்ப இவங்களை மிக மிக நல்லவர்கள் என்று சொல்ற தவறாகுமோ? ஒரு காலத்திலும் தவறாகாது. எளிமையை விரும்பி அதில் திருப்தி அடைந்து ஆண்கள் கூட சாதிக்க முடியாத காரியத்தை இவர்கள் சாதித்து விடுகிறார்கள். யாரு? இந்த கூடாரத்தில் வாசமா இருக்கிற ஸ்திரீ. அப்ப இவங்க மிக மிக நல்ல ஸ்திரீகள் என்று சொல்லுகிறது தவறு கிடையாது. இங்க பாருங்க, இந்த 5ஆம் அதிகாரம், அதற்கு முந்தி 4ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தா 20 ஆண்டு காலம் யாபீன் என்ற ஒரு ராஜா இஸ்ரவேலரை கொடுமையா ஒடுக்கிறான், கொடுமைப்படுத்துறான். இஸ்ரவேல் ஜனங்களை, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை, புறஜாதி ராஜா, அவனை சேர்ந்த ஜனங்கள்.
ஆண்டவர் நீ எழும்பி போ, நான் இந்த ஜனங்களை உன்னுடைய கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்றாரு. பாராக்கு பெரிய பராக்கிரமன், வீரன், தீரன், சூரன். ஆனா உட்கார்ந்த இடத்துல எந்திரிக்க மாட்டேங்கிறார். அப்போ தெபோராள் என்ன செய்யறாங்க, ஆண்டு உனக்கு கட்டளையிடவில்லையா, போ. நான் போக மாட்டேன். இது பெரிய பெரிய பட தளபதி, என்ன தளபதி தான் தெரியல. சரி போ, நீ நான் உன்னோட வரணும், நானும் வாரேன். ஆனா ஒரு காரியம், இந்த பிரயாணத்தில் கிடைக்கிற மேன்மை உனக்கு கிடைக்காத ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் கொடுத்துருவார். சரி கொடுத்தாலும் கொடுத்துட்டு போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யுத்தத்தில் இறங்குறாங்க. இந்த யுத்தத்தில் இறங்கும் போது வாழ்வா சாவா, பொழைக்கிறதா மடிகிறதா, வாழ்றதா அழிகிறதா, ஒரு பயங்கரமான 20 வருஷம் அடிமையில இருந்தவங்க. அவன் 20 வருஷம் ஆதிக்கம் பண்ணிட்டு இருந்தவன். ஆனால் உயிருக்கு துணிந்து செயல்படுறாங்க. அதுல சிலர் செயல்படாம இருந்தவங்களை பற்றியும் பைபிள் வருது. அவங்க சபிக்கப்படட்டும்னே பைபிள்னு சொல்லி இருக்குது. கழுத்தையும் கொடுக்க மாட்டாங்க, அப்படி இருக்குது கெட்ட மாதிரிகள். ஆனால் இந்த பலவீன பாண்டமான இந்த யாகையில் என்ன பண்றாங்க, நான் ஒரு ஸ்திரீயானாலும் நான் மிக மிக நல்லவளாக இருக்கிற கூடாரத்தில் இருந்து கொண்டே செயல்படுவேன். யாரும் செய்ய முடியாத காரியத்தை செய்வேன், செய்ய முடியும். ஆண்கள் செய்ய முடியாத காரியத்தை கூட நான் செய்வேன். அதை எப்படி செய்ய முடியும் தெரியுமா, எளிமையை விரும்பி அதுல திருப்தி அடைந்து இருப்பேன்னு சொல்லி அந்த கூடாரத்திலேயே இருக்கிறான். ஒரு கூடாரத்துக்குள்ள என்ன வைக்க முடியும் சொல்லுங்க, ஒரு கூடாரத்துக்குள்ள என்ன வைக்க முடியும்? அதுக்குள்ள கொஞ்சம் பொருள் தான் வச்சிருக்கோம். லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்டபிள் அப்படின்னு ட்ரெயின்ல எழுதி போட்டிருக்கிறார். குறைந்த பொருட்கள் பயணத்தை இனிதாக்கும். அதற்கு தான் ஆண்டு அந்த பாடத்தை கற்றுக்கோ, அப்படி இருந்தா போதும். அதுல நீங்க திருப்தியா இருங்க, எளிமையில திருப்தியா இருங்க. எல்லாரும் பெண்கள் திருப்தியாகத்தான் இருந்தாங்க. ஆண்டவர் எங்களுக்கு நல்ல கூடாரம் அவசியம், கூடாரத்தான் கொடுத்து அதை நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அந்த கூடாரத்தில் இருந்து கொண்டே ஆண்கள் சாதிக்க முடியாத காரியத்தை செய்திருவேன் சொல்லி தீர்மானித்திருந்த போது எதிரி ராஜா ஓடி வர்றான், தளபதி. இந்த அம்மா என்ன செய்யறாங்க தெரியுமா, அவனுக்கு கூடாரத்துக்குள்ள வந்த உடனே பால் கொடுத்து ராஜாக்கள் குடிக்கிற கிண்ணியில நெய்யும் கொடுத்து, பாலும் கொடுத்து நெய்யும் கொடுக்கறாங்க. குடிச்சிட்டா செத்து தொலை, 20 வருஷங்களை ஒடுக்கடையில என்ன பண்ணாங்க தெரியுமா, அவன் நல்ல ஆயாசமா தூங்கும். ஒரு போர்வையும் போத்துன பிற்பாடு ஒரு சுத்தியல், ஒரு ஆணி எடுத்து அடித்த அடியில சுருண்டு, எங்கே சுருண்டு விழுந்தான அங்கே செத்த. அவன் தப்பிச்சு பழச்ச கூடாது, ஏன்னா தப்பிச்சு பழச்சா பெரிய காரியம் சாதிப்பான் கூட்டத்தை கூட்டிட்டு. ஒரு பெண் இந்த காலத்தை செய்யறான். அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்திரீகளுக்குள்ள கூடாரத்தில் வாசமா இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டதில்லை யார், யாகே. அப்போ எளிமையை விரும்பி அதுல திருப்தி அடைந்து அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா, ஆண்கள் கூட சாதிக்க முடியாத காரியத்தை சாதித்த இந்த யாகைகளை பற்றி சொல்லும் பொழுது, அந்த கூடாரத்தில் வாசமா இருக்கிற எல்லா ஸ்திரீகளை பற்றி சொல்லும் பொழுது, இதை விரும்பாத உலக பெண்கள் மத்தியில இவங்க இப்படி செய்கிற அவர்களை பார்த்து நாம் என்ன சொல்லலாம், மிக மிக நல்ல ஸ்திரீகள் என்று தானே நாம் சொல்ல வேணும். மிக மிக நல்ல ஸ்திரீகள் என்று தானே சொல்ல வேணும். ஒரு நல்ல ஸ்திரீயாக, ஒரு நல்ல தாயாக செயல்படுறாங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறதா, ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள் யாரு, ஏவாள். இன்றைக்கு உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் முதல் தாயாருன்னு கேட்டா ஏவாள். ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். இன்னொரு தாயை கூட பைபிள்ல சொல்லி, அது என்ன தெரியுமா, கலாத்தியர்கள் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, சுயாதீனம் உள்ளவளுக்கு நாம் பிள்ளைகளா இருக்கிறோம், விசுவாசிகள். யார் அந்த சுயாதீனம் உள்ளவள், சாராள். நமக்கு ஒரு தாய் இருக்கிறாங்க, அவங்க தாங்க சாராள், முதல் விசுவாசி. அவங்க போட்ட பிள்ளைகள் தான் இன்னைக்கு நீங்களும் நானும் உலகமெல்லாம் இருக்கிறோம். விசுவாசிகளா இருக்கிற பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ இந்த அம்மா போட்ட பிள்ளைகள் தான் நம்ம எல்லாரும். நமக்கு ஒரு தாய், சாராள்ங்கிற தாய். இந்த சாராள் என்ன பண்றாங்க, கூடாரத்தில் வாசமா இருந்தாலும் தானே பைபிள படிக்கிறோம். ஒரு மனைவி இங்கே அதோ கூடாரத்தில் இருக்கிறாள். அது அந்த எளிமையில திருப்தி உள்ளவங்களா இருந்தாங்க. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது,
அங்க ரேகாபியர் இறந்து போனார். அவருடைய மகனாகிய யோனதாப் இதான் இருக்கிறார். அவருக்கு ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் உண்டு. நோ நம்பர் பைபிள் எழுதல, நிறைய தான் இருந்திருக்கும் நினைக்கிறேன். சில பழைய ஏற்பாடு காலத்துல நிறைய பிள்ளைகள் தெய்வம் கொடுத்த நிறைய ஆசீர்வாதம் போல தான் பைபிள் எழுதியிருக்குது. அதனாலதான் முதல் முறை 10 பிள்ளைகளை கொடுத்துட்டு ஆண்டவர் அவங்க எல்லாம் செத்து போன விற்பாடும் யோபுக்கு மறுபடியும் 10 பிள்ளைகள் தந்தான். ஆண்டவர் எத்தனை பிள்ளைகள் தந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அருமையானவர்களே, அந்த குடும்பத்தில் என்ன பார்க்கிறோம் பாத்தீங்களா? தேவ ஊழியக்காரன் வந்து எரேமியா ஆலயத்தில் அறைகள்ல கொண்டு போய் வச்சு பெரிய பெரிய மொடா பானைகள்ல மதுபானத்தை ஊத்தி வச்சு அதை குடிக்கிறதுக்கு கிண்ணங்களும் வச்சு குடிங்க ஃப்ரீ நல்லா குடிக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்கள் குடிக்கிறதில்லை, நாங்கள் வீட்டை கட்டுகிறதில்லை, நிலத்தை நாங்கள் கையாடுகிறதில்லை. எங்களுடைய தகப்பன் யோனதாப் எங்களுக்கு அதை சொல்லி இருக்கிறார். இப்ப அவரும் கூட இல்ல, எங்க தாத்தாவை எங்க அப்பா பின்பற்றினார். இப்ப அவருடைய பிள்ளைகளான நாங்க இருக்கிறோம். இத கையாளக்கூடாது, வீடு கட்டக்கூடாது, திராட்சை தோட்டத்தை நாட்டக்கூடாது அப்படி சொன்னார். இன்றைக்கு வரைக்கும் நாங்க அப்படி இருக்கிறோம் சொன்னார். நான் சொல்றேன், இந்த பிள்ளைகளுடைய கல்யாணம் நடக்கிறது எப்படி? இந்த பையங்களுடைய கல்யாணம் நடக்கிறது எப்படி? இப்படி கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கு உரிமை கிடையாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை விட நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்கும் ஒப்பு கொடுத்தவர் அவரோடு மற்ற எல்லாவற்றையும் அருளாததற்கு எப்படி? எல்லா பிள்ளைகளுக்கு நல்ல கல்யாணம், எல்லா பசங்களுக்கும் நல்ல கல்யாணம். அந்த குடும்பம் எல்லா குடும்பங்கள் மத்தியில் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் இருந்தது ஆண்டவரே சாட்சி சொன்னார். அப்ப இல்லாம உலகத்துல வாழ முடியாது நீங்க நினைக்கிறீங்களா? வீடு இல்லாம வாழ முடியாது, திராட்சை தோட்டம் இல்லாதபடி வாழ முடியாது. யார் சொன்னது? நீ உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். ஆண்டவர் நம்ம கை கொடுத்திருக்கிறார்ல, வேலை வாய்ப்பை ஆண்டவர் கட்டளையிடுவார். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் அன்றாட தேவை, அன்றன்றைக்குள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் சொல்லிதான் அதான் ஜெபம் பண்ண சொன்னார். இருந்தால் தான் சந்தோஷப்பட முடியுமா? தாவீது என்ன சொல்றாரு? அவர்களுக்கு திராட்சரசம் தானியும் திராட்சரசம் பெருகியிருந்த காலத்தின் சந்தோஷத்தை விட அதிகமான சந்தோஷத்தை என்னுடைய உள்ளத்துல தந்துட்டு எது வேணும்? எளிமை வேணுமா? சுக வசதிகள் வேணுமா? சுகபோகமாக வாழ்கிற உயிரோட செத்தவள். ஆனால் இந்த கூடாரத்தில் வாசமா இருக்கிற ஸ்திரீகள் எளிமையை விரும்பி அதில் திருப்தியாகி ஆண்கள் செய்யக்கூடிய முடியாத காரியத்தை கூட சாதித்து பேர் பெறார்களே. அதே சமயம் இந்த ஸ்திரீகளை பற்றி நம்முடைய ஸ்திரீகள் மிக மிக நல்லவர்கள் என்று எப்படியும் சொல்லி போக, தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் தசமம் கொடுத்தார் ஆபிரகாம். கொடுங்க கொடுங்க கொடுங்க, இந்த அம்மா சப்போர்ட் பண்ண கொடுங்க கொடுங்க. அப்புறம் அவருடைய மரணத்துக்கு முந்தி அவனுக்கு நிறைய மனைவிகள் இருந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது. அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்கொடைகளை கொடுத்து உயிரோடு இருக்கும்போது அங்கங்க அனுப்பிட்டார். தன்னுடைய குமாரனாகி ஈசாவுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்துட்டார். அப்ப எவ்வளவு காரியங்களும் வச்சிருந்திருக்கிறாரு. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியம் தேவனுக்கு கொடுக்கறதுக்கு, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு, ஒரே மூணு கொடுக்கிற காரியத்தை கொடுக்கறதுக்கு வச்சிருக்கு. என்ன நல்ல ஆவிக்கிற மனுஷன், நான் தேவனுடைய சிநேகிதனோட பேர் பெற்றாரு. அதோடு யோபு பற்றி என்ன வாசிக்கிறோம்? அவர் செய்ததை போல இன்றைக்கு உலகமெல்லாம் இருக்கிற ஏதாவது ஒரு விசுவாசிக்கிறவர் நான் சந்தேகப்படுறேங்க. சும்மா வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்னென்னைக்கு இருக்கு, அவருடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் என்ற அளவுக்கு சும்மா அப்படி உதவி செய்யறாருங்க. மனைவி ஏதாவது முட்டுக்கட்டப்பட்டாங்களா? செய்யுங்க செய்யுங்க செய்யுங்க. நம்மள தெய்வம் அப்படி செய்யறதுக்கு ஆசீர்வதித்து வச்சிருக்கிற அது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? அருமையானவர்களே, நம்முடைய ஸ்திரீகளை புகழாமல் இருக்க முடியுமா? தேவனிடத்தில் நம்பிக்கையுள்ள ஸ்திரீகள் தங்களுடைய புருஷனுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்த நம்முடைய ஸ்திரீகள் மிக மிக நல்லவர்கள். நாம் சேமிக்கலாம். நிறைவேற எனையும் படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளில் பலமாக துணிக்கிறே, முக்களுக்கு
மக்களை கவரலிலே புஷ்பம்பால் மூக்களுக்கு மலர்கின்றவா மக்களை கவரலிலே புஷ்பம்பால் என்னையமே தன்சயலெந்தெந்த உருவாக்குவார் என்னையமே தன்சயலெந்தெந்த உருவாக்குவார் சித்தம் நிறைவேற என்னையும் படைக்கிறேன் தேவ சித்தம் என்னுள்ளே பலமாக நிற்கிறே. எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காகவே உம்மை துதிக்கிறோம். அவர் விசுவாசமுள்ள நம்பிக்கையுள்ள ஒரு ஸ்திரீயை ஆட்கொள்வார் என்று சொன்னார். அந்த ஸ்திரீ தன்னுடைய புருஷனுக்கு கீழ்ப்படிந்து அலங்கரித்து மிக மிக நல்ல ஸ்திரீ என்று பெயர் எடுக்கிற அளவுக்கு நீர் அதை மாற்றி போடுகிறீரே. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஸ்திரீகள் தான் சபைக்கும் குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் தேவை என்பதை நாங்கள் அறிவோம். இவரைய ஸ்திரீகள் ஆவிக்குரிய பலன் பெற்றவர்களாக இருந்தார்கள். தங்களுடைய சரீர பலத்தையும் கூட அவள் தக்க வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதே சமயம் கர்த்தாவே, ஞான எழுப்புதல் அடைந்த ஸ்திரீகள் அவருடைய பிரயாசம் முழுவதும், அவருடைய பொருள் முழுவதும் அவர்கள் ஆசரிப்பின் கூடாரம் கட்டப்பட்டு அது பிரஷ்டையாக்கப்பட்டு அதில் தேவன் வாசமாயிருக்கவும் தேவஜனங்கள் ஆசரிக்கப்பட மிக முக்கியமான பொறுப்பை எடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஸ்திரீகள் மிக மிக நல்லவர்கள் என்று சொல்லாமல் நாங்கள் இருக்கலாமா? அதுபோல கூடாரத்தில் வாசமாயிருந்த பழைய ஏற்பாட்டு ஸ்திரீகள், அதில் முக்கியமாயிருந்த யாகை எளிமையை விரும்பி அதில் திருப்தி அடைந்து ஆண்கள் சாதிக்க முடியாத காரியத்தை சாதித்து 20 ஆண்டு காலம் கொடுமையாய் ஒடுக்கின அவனை ஒடுக்கி அவனை இல்லாமலாக்கி அவனுடைய மக்களுக்கு மிக பெரிய விடுதலையை அந்த பெண் வாங்கி தந்தாளே. அதை எங்களுடைய ஸ்திரீகளை பற்றி நாங்கள் சாதாரணமாக எடைபட மாட்டோம். எங்களுடைய ஸ்திரீகளை அந்த ஸ்தானத்தில் எடுத்து நிறுத்தி கர்த்தாவே அதிக பெரிய காரியங்களை வரப்போற நாட்களில் செய்ய நீர் அவளை கருவிகளை பயன்படுத்த வேண்டும் என்று கரத்தில் நாங்கள் அவர்களை ஒப்படைக்கிறோம். அவர்கள் பலவீன பாண்டம் என்று சொன்னது உண்மைதான் ஆண்டவரே. ஆனால் அந்த பலவீன பாண்டத்திலும் உங்களுடைய மகிமை விளங்குகிறது. நீர் அவளை பயன்படுத்துகிறீர் எங்களுக்காக என்கிறது ஆச்சரியத்தில் ஆச்சரியமா இருக்கிறது. கர்த்தாவே, நீர் அவளை ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய ஸ்திரீகள் மிக மிக நல்லவர்கள் என்று அறிந்து நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் அவளை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள. இந்த பெண்களுக்கு செய்யப்படுகிற இந்த தொடர் பிரசங்கங்கள் அநேக பெண்களுக்கு ஆசீர்வாதம் காணப்பட அருமைரட்சகரே நீர் அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தந்தமுடைய நல்வசனத்துக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் மீட்பர் நாமத்திலே வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுள்ளமையோட பிரசனத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.